தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உமக்கு நன்றி. நீர் நல்லவர்ப்பா, நீர் வல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் உண்டோ? நீர் ஒருவரே தெய்வம். உம்மை என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம்மை நான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு இதயத்தோடு நேசிக்கிறேன். தினமும் உயிரோடு நான் வாழும் நாட்களெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மைத்தானே நான் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன். தினமும் உயிரோடு நான் வாழும் உம்மைத்தான் நேசிக்கிறேன். மாலை நேரத்தில் அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. மாலை நேரத்தில் அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. இன்றைய துன்பம் எல்லாம் நாளை இன்பமாகும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. எல்லோருமாய் சேர்ந்து இன்றைய துன்பம் எல்லாம் நடப்பதெல்லாம் அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. நொறுங்கின இதயம், உடைந்த உள்ளம், அருகில் நீர் இருக்கின்றே. நொறுங்கின இதயம், உடைந்த உள்ளம், அருகில் நீர் இருக்கின்றே. ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம் கட்டுகிறே. ஒடுங்கி போன உள்ளம் தேடி காயம். அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. அல்லேலூயா ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவை எல்லாவற்றில் நின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். உனக்கு துன்பங்கள் நிறைய வரலாம், கர்த்தர் அவைகளில் இருந்து உன்னை தப்புவிப்பார். நீதிமான் என்று அறிக்கை செய். இரத்தத்தினால் கழுவப்பட்டு உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய தைரியமும் ஸ்லாக்கியமும் எனக்கு தந்தீரே. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. இந்த நெருக்கத்தில் இருந்து
இந்த போராட்டத்தில் இருந்து என்னை விடுவித்தருளும், என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லு. God shall bless you. நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். நீதிமான் வேதனை அநேகமாயிருக்கும், அநேகமாயிருக்கும். விடுவிக்கின்றீராவை அனைத்தினின்றும் வெற்றியும் தருகின்றீர். நிச்சயமாகவே விடுவிக்கின்றீராவை அனைத்தினின்றும் வெற்றியும் தருகின்றீர். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லே பரிசுத்த ஆவியானவரே சேதுரை குரலாய். அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. மாலையில் அழுகை என்றால் காலையில களிப்பு உண்டு. இன்னைக்கு நீ சந்திக்கிற துன்பம் எல்லாம் நாளை மகிழ்ச்சியினுடைய ஆரம்பமாயிருக்கும். தேவப்பிள்ளை, ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள். தேவன் ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பாரையானால் அவைகள் எல்லாம் அவர் நன்மையாகவே முடிப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் படுகொலியை சந்தித்தார், சிறைச்சாலையை சந்தித்தார். அவைகள் எல்லாம் அவருக்கு நன்மையாகவே முடிந்ததென்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சிலர் நமக்கு விரோதமாய் எத்தனை தீமைகளை செய்தாலும் அந்த தீமைகள் எல்லாம் நன்மையாகவே முடிக்கிற தெய்வம் நம்முடனே கூட இருக்கிறார். தீமையில் நம்முடைய வாழ்க்கை முடியாது, அந்த தீமை கூட நன்மையாக ஆசீர்வாதமாய் முடிக்கிற தேவாதி தேவன் அவர் நம்மோடே கூட இருக்கிறார். அவர் பயப்படாதே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே கர்த்தர் முடிய பண்ணுவார் அவர். எஸ் லார்ட். மாலை நேரத்தில் அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. மாலை நேரத்தில் அழுகை என்றாலே காலையில் ஆனந்தமே. இன்றைய துன்பம் எல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. சேமுறை குரலா. இன்றைய துன்பம், இன்றைய துன்பம் எல்லாம் நாளைய இன்பமாகும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. அல்லேலூயா, ஆராதனை. ஆராதனை. நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாம் இருக்கிறோம். We give thanks to you, Lord, from the depths of our heart. இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கொடி கொடிய நன்றி பலிகளை சொல்லுகிறோம். இந்த 2024 தொடங்கி 3 மாதங்களை தாண்டி இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி காலையில் உங்க சமூகத்தில் எங்களை நிற்க வைத்திரே. கோடி கொடியாய் நாங்கள் நன்றி பலி சொல்லுகிறோம். Blessings. Amen. Amen. ஒரு பாடலை பாடி நம்ம அப்புறம் ஆராதனைக்கு கடந்து போகலாம். ஈ கொடு எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மை.
எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி 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 கோடி கோடி நன்றி பாலிகள் செலுத்திடுவோம் நன்றி 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 சொல்ல கோடி கோடி நன்றி பாலிகள் தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார் தண்டிக்கப்பட்டார் தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார் எனவே நன்றி சொல்லி நன்றி 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 கோடி கோடி நன்றி பாலிகள் ஹல்லேலூயா நன்றி நன்றி கோடி நன்றி பாலிகள் காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியாதே சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளா காயப்பட்டார் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியாதே சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானோம் தழும்புகளா நன்றி சொல்லலாமா நன்றி 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 கோடி கோடி ஹல்லேலூயா கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர் அவரே எனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார் ஓ கோடி கோடி நன்றி பாலிகள் சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரை சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொண்டோம் சிலுவையினால் சாபமானார் நம் சாபம் நீங்க மீட்டாரை சாபத்தினின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொண்டோம் சிலுவையினால் நன்றி சொல்லி நன்றி 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 கோடி கோடி நன்றி பாலிகள் செலுத்திடுவோம் நன்றி 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 கோடி கோடி பாலிகள் செலுத்திடுவோம் எண்ணி எண்ணிப்பார் எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை நன்றி 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 எல்லா கரமுயர்த்தி கோடி கோடி தேங்க்ஸ் பண்ணுங்க அப்படியே அவருக்கு Lord, we give thanks to you, Lord. Thank you so much, oh my God. நன்றி கோடி கோடி நன்றி பாலிகள் செலுத்திடு one more time நன்றி 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 give thanks to the Lord hallelujah நன்றி 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 கோடி நன்றி
பலிகள் செலுத்திடுவோம். ஆமென். அவர் நமக்கு செய்த நன்மைகள் எண்ணற்றவைகள், ஏராளமான நன்மைகள். எத்தனையோ தீங்கிலிருந்து கர்த்தர் நம்மை காத்து நடத்தியிருக்கிறார். ஆமென். ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே, கண்மலை பிளந்து தண்ணீர் கொடுத்த தெய்வம், இன்னைக்கு எங்க ஆத்தும தாகத்திற்கு உம்முடைய தண்ணீரை ஊற்றுங்கப்பா. ஆவியானவர் எங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் உமக்காக வாழ எங்களுக்கு பலன் தேவை. ஆண்டவரே, உம்முடைய பலன் இல்லாமல் எங்களால் இந்த பூமியில் ஜீவிக்க முடியாது. ஆவியானவரை பெற்றுக்கொள்ள எருசலேமில் காத்திருங்கள். அப்பொழுது ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். விட்னஸ், சாட்சியா இருக்கணும்னா வாழ்க்கை இல்லைங்க, நம் மூலமாய் தேவன் செய்கிற மகத்தான காரியங்கள் அது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடக்கணும். நம்மை கொண்டு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாய் கர்த்தர் காரியங்களை செய்யணும். நம்முடைய குடும்பங்கள் அதற்கு சாட்சியா இருக்கணும். நம்முடைய வீடுகளில் நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், மகத்தான காரியங்கள் புறஜாதிகளுக்கு சாட்சியா இருக்கணும். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு மகிமையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வீடுகளில் செய்யணும். அதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை. ஆவியானுடைய பலன் இல்லாம உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. நீங்க கேட்கலாமே, ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, உங்களை பலப்படுத்துவார் அவர். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ, எல்லாம் செய்து சபையாய் ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆசீர்வாதியும் என்னை கர்த்தரே, ஆவியின் வாரங்களினால் என்னை நீரப்பும். ஆமென். ஆவியின் வாரங்களினால் என்னை நீரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த, கரங்களை தட்டி எல்லாரும் சொல்லு, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மாலாயை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மாலாயை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீர். கையை தட்டி ஊற்று தண்ணீரே. ஒரு ஊற்று தண்ணீர் நம்முடைய வீடுகளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றெடுத்து பெருக்கி ஓடுவாராக, ஜீவ நதியா. ஆமென். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் காணி தந்திட நான் செழி தொங்கிட, காணி தந்திட நான் செழி தொங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் காணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் காணம் பெற்றிட. சொல்லு, ஊற்று தண்ணீரே எந்த தேவ. எஸ் லார்ட். ஊற்று தண்ணீரே, ஒரு ஜீவநதி புறப்பட்டு வரட்டுமே. கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கிற ஒரு அபிஷேக நதி. கையை தட்டி ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தீரக்கப்பட்ட நாம் ஊற்று சிலுவாயிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்பாடுவே. தீரக்கப்பட்ட நாம் ஊற்று சிலுவாயிலே, இரட்சகரின் காயங்களில் பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பாரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே
எல்லா கரங்களை தட்டி ஆவி நிறைவோடு கூட ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவன் கேளுங்க, பலனை பெற்றுக் கொள்ளுங்களேன். அந்த புது பலன் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மாலாயை தீலந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மாலாயை தீலந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஓ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவனாதியே. எஸ், அவருடைய விழாவில் இருந்து தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்ததே. எஸ், அந்த தண்ணீரும் ரத்தமும் இப்போ நம்மேல் தெளிக்கப்படுகிறது. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் தண்ணீர் புறப்பட்டு வந்ததே. எஸ், அவருடைய விழாவில் இருந்து புறப்பட்ட அந்த தண்ணீர், அவர் விழாவில் இருந்து புறப்பட்ட அந்த ரத்தம் சபையை கர்த்தருடன் நிரப்புகிறார். பெற்றுக்கொள், திறக்கப்பட்டதே ஒரு ஊற்று. விழாவில் இருந்து ஒரு ஊற்று திறக்கப்பட்டதே. சபை நினைக்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. எஸ், glory. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்தர் சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே. எஸ், ஆமென். ஓ, சபை ஏகோபித்து பாடினார்கள். ஒரு ஊற்று தண்ணீர் கண்மலையை பிளந்து தண்ணீரை புறப்பட செய்தார். அவர் கண்மலையாகி கிறிஸ்து தன் சரீரத்தை பிளக்க கொடுத்தார். அவரிடத்தில் இருந்து ஜீவநதி, அந்த தண்ணீர், அந்த பலன், அந்த அபிஷேகம். ஆமென். ரட்சிப்புகள் உற்றும் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் சமூகத்தில் என்று நான் பெற்றிடவே, அவ சமூகத்தில் நான் பெற்றிடவே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஓ ஜீவனாதியே என்னில். ஆமா ஆமா, கேட்கிறீங்க. ஒரு ஜீவ தண்ணீர், ஆத்ம தாபத்தை தீர்க்கிற ஜீவ நதி, உன்னை பலப்படுத்துகிற ஜீவ நதி, ஒவ்வொரு மாதமும் கனி தருகிற அனுபவம். இனி ஒரு சாபம் இருக்கவே இருக்காது. அந்த நதி புறப்பட்டு வரும்போது சாப கரைகளை அவர் அகற்றி, தரித்திரங்களை உயிட்ட விட்டு அகற்றி, ஏழ்மை நிலைகளை மாற்றி, வியாதிகளை சுகமாக்கி, கட்டுகளை அறுத்து உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் அவர். அந்த ஜீவ தண்ணீர், அது அக்னிமயமான நதி. அது அவருடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதி அது. ஓ நல்லவரே. எஸ் லார்ட். ஆமென். அவர் பெரியவர். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். He is the God. ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் பெரியவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. எஸ், ஆமென். ஹல்லேலூயா. கண்மலையை பிளந்தார். அவர் தண்ணீரை கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீர் என்ன செய்யணும்? உன்னை 12 மாதத்திலே 12 விதமான கனிகளை தர செய்து உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்கும். உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. Yes Lord. Hallelujah. Glory. மகிமை. சொல்லுங்க எல்லாருமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை செய்து எல்லாருமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால். சொல்லுங்க மறுபடியும். ஜீவ தண்ணீராம், ஜீவ தண்ணீராம். நான் கொடுக்கும் இந்த தண்ணீரை பருகிறவனுக்கு
இனி ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நீரை தேடுமே. காணி தந்திட நாம் செழி தொங்கிட, காணி தந்திட நாம் செழி தொங்கிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் காணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் காணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வான்னு சொல்லு. என் வீட்டுல, என் குடும்பத்துல, வேலை மேல, ஊழியத்துல, சபையில, எஸ் ஒரு நதி, ஒரு நதி, அக்னி நதி சொல்லு. ஊற்று தண்ணீரே. கோலியாத்தை தள்ளுகிற அபிஷேகம், கோலியாத்தை கீழே தள்ளுகிற அபிஷேகம். ஆமென். யெசபேலை விரட்டுகிற அபிஷேகம், அத்தாலியாலை உடைக்கிற ஒரு அபிஷேகம். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை சிதறடிக்கிற ஒரு வல்லமை, உன் குடும்பத்திற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவின் போராட்டங்களை செயலிழக்க பண்ணுகிற வல்லமை, திருட நினைக்கிற ஆவிய, உன் வீட்டுக்குள்ள புகுந்து திருட நினைக்கிற ஆவிய, உன் பிள்ளைகளை, உன் ஆசீர்வாதத்தை திருட நினைக்கிற ஆவியின் வல்லமைகளை கட்ட சிதறடிக்கிற ஜீவ தண்ணீர் இந்த காலை வேளையில் அவர் சமூகத்தில் புறப்பட்டு வருகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியை மூடி இருக்கலாம், ஆனால் உன்மேல் வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கி நடத்துவார். பயப்படாதே சிறுமந்தையே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர் அவர். எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன்னை கர்த்தர் வெண்கல அலங்காமாய் வைப்பார். அவர் உன்னோடு கூட அவர் இருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஏசைக்கை நிர்மலமாக்குவார், சித்னாவை ஓரங்கட்டுவார். அவர் ரெஹோபோத்தை உனக்கு தருவார். அவர் இடம் கொண்டு பெருகும்படி, நீங்கள் பலுகி பெருகும்படி ரெஹோபோத்தை தருவார். அவர் ரெஹோபோத்தை தருவார். You will not be ashamed. Hallelujah. அத்திமரம் போல் நீங்கள் செழித்து வளர்வீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி. ஜனங்கள் தாகத்தோடு நின்றபோது கண்மலை பிளந்தார் அவர். இன்னைக்கு நீங்க தாகமா நின்னீங்கன்னா அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை பருகுகிறவனுக்கு இனி ஒரு காலம் தாகம் உண்டாகாது. எஸ், அது நித்திய காலமாய் ஊற்றாக உங்களுக்குள் இருக்கும் என்று அவர் சொன்னார். எத்தனை பேருக்கு அந்த ஊற்று வேணும்? அந்த ஆவியான ஊற்று வேணும். அந்த ஊற்று உங்களுக்குள் இருக்கும் போது அது உங்களை சரியான பாதையில நடத்திட்டே இருக்கும். உங்களை ஒரு நாளும் அந்த ஜீவ தண்ணீர் வறட்சியாய் விடவே விடாது. எல்லா ஆசீர்வாதங்களிலும் அந்த ஜீவ தண்ணீர் நனைத்து 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 உங்களை வெற்றியாகவே அவர் இருக்க பண்ணுவார். அவர் ஹல்லேலூயா. நான் கொண்ட திட்டங்கள் எல்லாம் சின்ன சின்ன திட்டங்கள் தாங்க. நீங்களும் நானும் போட்ட திட்டங்கள். இந்த காலை வேளை தீர்க்க தரிசனம் அவர் சொல்லுகிறார், உன் புத்தி கெட்டாததை நான் செய்து முடிக்க போகிறேன். இன்னொரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் தரிசனம் இருக்கின்றார் அவர். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நிச்சயம் வாக்குத்தத்தம் நிறைவேறும். தரிசனம் போகல, அவன் நிறைவேற்றுவார். நீங்க நினைக்கலாம் தாமதமா இருக்க ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த தாமதம், ஏன் இந்த தாமதம் என்று நீங்க கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிற தாமதம் அல்ல, என் நேரம் வரும்போது நான் செய்கிற காரியங்கள் உன் இருதயத்துக்கு அதிசயப்பட்டு பூரிக்கிறதாகவும், உன்னை சுற்றி இருக்கிற ஜாதிகள் நானே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உனக்கென்று நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது ஒரு நாளும் வீணாய் போகவே போகவே போகாது. சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே.
ஆசைலாம் ரொம்ப சின்னது. தற்கால தேவைக்கா சிலர்லாம் எப்படின்னா அந்த நேர தேவைக்காக கடவுளை தேடுறீங்களா? ஆனா ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா உன் தலைமுறையா பார்க்கிறாரு. நீங்க இப்ப உங்களை பத்தி யோசிக்கிறீங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிற, ஆனா உன் தலைமுறையே சேர்த்து யோசிக்கிற தெய்வம் நான். உன் தலைமுறை மேலே ஆசீர்வாதத்தை வைப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அந்த கால வேலை உனக்கு ப்ராமிஸ் பண்றாரு. உன் ஜெனரேஷனை நீ பார்க்கல, 4வது 5வது தலைமுறை இன்னும் நீ பார்க்கல, ஆனா நான் கண்டு இருக்கிறேன். உன் ஜெனரேஷன் மேல என் பிளஸிங் இருக்கும். என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தே. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இந்த சரணத்தை நல்லா உணர்ந்து விசுவாசத்துடனே என் ஆண்டவர் என் எதிர்காலத்து மேலையும் ஒத்திட்டத்தை வச்சிருக்கிறார். என் பிள்ளைகள், என்னுடைய தலைமுறை மீது தேவன் தம்முடைய அநாதி தீர்மானங்களை, பெரிய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் நம்ம தலகுனின்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்முடைய தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அவர் சில மனித எரிச்சல்களை கர்த்தர் அகற்றுவார். நமக்கு விரோதமாய் சில மனுஷ பொல்லாத எண்ணங்கள், எரிச்சல்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் பதில் தர விதமாய் நம்ம தலையை கர்த்தர் உயர்த்தியவர் ஆசீர்வதிப்பார். நீங்க பயப்படவே கூடாது. காரியங்கள் ஒன்னும் நடக்கலன்னு யோசிக்க கூடாது. காத்திரு, பொறுத்திரு. உன் பக்கமாய் கர்த்தர் சார்ந்து நிற்கிறார். கர்த்தர் ஆச்சரியமான விதத்தில் உனக்கு அற்புதம் செய்வார். கூட என்னோட என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் சொல்ல தலைமுறை தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தி, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தி. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு, நீரிந்தும் தயவு. நான் கண்ட உம் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் எல்லாம் நீர்
கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாள் உங்களுடைய ஆஃபரிங்ஸ், காணிக்கை, அதை பற்றி தான் ஆண்டவர் பேச போறார். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் எங்கேயுமே கேட்காத செய்தி, இதுவரைக்கும் நானே கேட்டதில்லை. கர்த்தர் என் கூட சொன்ன சில வசனங்கள், அதை மட்டும் நம்ம தியானம் பண்ண போறோம். தேவன் ஆலயத்தை கட்டும்படி தாவீது கிட்ட ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். நீ ஆலயத்தை கட்டு, உன் குமாரன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னபோது இந்த தாவீது என்ன செய்தார் அப்படின்னா, நிறைய சொத்து சேர்த்தார். அந்த சொத்தெல்லாம் என்ன பண்ணார்னா, தன் பிள்ளையாகி சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்காக அவர் கொடுத்தார். சொத்தெல்லாம் கொடுத்துட்டார். எங்க கொடுத்தார்னா, ஆலயத்துக்கு கொடுத்துட்டார். வாசிக்கலாம் பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ல இருந்து பார்க்கலாம். நம்ம 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். பாருங்க, கேளுங்களேன். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, ஆமென், நல்லா கேளுங்க, பரிசுத்த ஆலயத்துக்காக சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான, அதாவது ஆலயத்துக்குன்னு தனியாக சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு, ஆலயத்தை கட்டுறதுக்குன்னு அவருக்குன்னு கொஞ்சம் வச்சிருப்பார்ல சேர்த்து, அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஆமா, அது மிகப்பெரிய ஒரு ஞானம். அது பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்குது. பாருங்க, தாவீது தன் பிள்ளை சாலமோன் கட்டப்போற ஆலயத்துக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சார். இல்லைன்னு சொல்லல, அதுல இன்னொரு ஞானம் இருக்கு. நல்லா பெத்தவங்க கேட்கணும். எல்லாருமே பெத்தவங்க, பிள்ளைங்க பெத்தவங்க இருக்கிறீங்களா? உங்களுக்குன்னும் சில ஆசீர்வாதங்களை நீங்க சேர்த்து வைக்கணும். அது உங்களுடைய எதிர்காலத்தில் அது உதவும், அது பிரயோஜனமா இருக்கும். ஆமென். எல்லாத்தையும் பிள்ளைங்க தலைமையில கட்டவே கூடாது. நாளைக்கு நீங்க அதுங்க கிட்ட கையேந்து நிக்கிற நிலைமை உங்களுக்கு வந்துடும். அதான் பைபிள் சொல்லுது, எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும், பாருங்க, அவருக்கு சொந்தமா அவர் எதெல்லாம் சேர்த்து வச்சாரோ அதையும் கொடுத்துட்டார் அவர் ஆலயத்துக்கு. ஆமென். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மால செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய, நல்ல ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கம். ஓப்பீரின் தங்கம்னா பியோர் கோல்டு. அது வந்து 3000 தாலந்துன்னு தமிழ்ல போட்டிருக்கு. பட் அது எக்ஸாக்ட் கவுண்ட் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 188 டன் தங்கம், பியோர் கோல்டு. நல்ல 188 டன். ஒரு டன் 1000 கிலோ, 1000 கிலோ. ஒரு டன் வந்து 1000 கிலோ. அப்போ 188 டன்னுனா 18,80,000 கிலோ தங்கம் அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். ஹலோ, இது கணக்கு. அடுத்த சுத்த வெள்ளியாகி 7000 தாலந்து, அது எல்லாமே டன்னு கணக்குல தான் அவர் சேர்த்து வச்சார் அவர். ஆமென். இப்போதும் அவர் சொல்ற, இதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆமென். இப்போ இதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். தான் கூட இருக்கிற எல்லாரையும் பார்த்து அவர் சொல்றார் அவர். ஆமென். நல்லா கேட்கணும். தான் கூட இருக்கிற படை தளபதிகள், ஆசாரியர்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், உங்க கையில் இருக்கிற காணிக்கைகள் எல்லாம் மனப்பூர்வமா கர்த்தருக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, அப்பொழுது கேளுங்க, வம்சங்களின் பிரபுக்களும் தலைவர்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் மிலிட்டரி ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாமே ராஜாவாகிய வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய், ஆமென், நீங்க உங்களுடைய காணிக்கைலாம் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்னா, கடவுள் கொடுக்கும் போது நான் இவ்வளவு கொடுக்குறோமா அப்படின்ற அந்த இருதயம் உங்களுக்கு வரவே கூடாது. நீங்க கேட்கறத கடவுள் உங்களுக்கு தரல அப்படின்னா நீங்க என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் தேவனுக்கு கொடுக்க முடியாது. சோ உங்க இருதயம் எப்படி இருக்கணும்னா, மனப்பூர்வமா நீங்க தரணும். ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஃபுல்னஸ், அந்த நிறைவை கொடுத்தீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.
ஆமா, அழுதுட்டேலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா கேளுங்களேன், தாவீது ஒரு பக்கம் கொடுத்தாருன்னா அவங்க கூட இருக்கிற தலைவர்கள், மிலிட்டரி ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாமே, ஆசாரியர்கள் எல்லாருமே சேர்ந்து கொடுக்குறாங்க. பாருங்க, பைபிள் சொல்லுது 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்கக்காசையும் 10000 தாலந்து வெள்ளி 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுக்குறாங்க கையில். பாருங்க, பைபிள் சொல்லுது யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ, பிரைஸ் தி லார்ட். இப்ப அவங்க எல்லாம் கொடுக்கறத கொடுத்துட்டு இந்த ரத்தினங்கள் எல்லாம், ரத்தினங்கள் மொத்தம் எத்தனை தெரியுமா இருக்கு? 9 விதமான ரத்தினங்கள் இருக்கு. ஆமென். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அதெல்லாமே. இப்ப அது யார் கையிலுமே இல்லை, சில கிட்ட மட்டும் தான் இருக்கு. பூமியிலே சில கோடீஸ்வரன் கையில மட்டும் தான் சில ரத்தினங்கள் மட்டும் இருக்கு. படிக பச்சை, இந்திர நிலம், இது 2 குவாலிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு. மற்றதெல்லாம் கிடைக்கல, காணாம போயிடுச்சு எல்லாமே. அது ஒரு பீஸ் இருந்தா போதும், இந்த முழு பூமியும் விலை கொடுத்து வாங்குறவளுக்கு அவ்வளோ வேல்யூ. ஆனா எங்க பைபிள் சொல்லுது, நம்ம ஆண்டு கொடுக்கும் போது எப்படி கொடுப்போம் அப்படின்னாக்கா, பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொடுத்துட்டு, இந்த மாசம் லோன் கட்ட வேண்டியது இருக்குது, இந்த மாசம் கொஞ்சம் இந்த செலவு அந்த செலவுக்குதுன்னு கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சுட்டு இதை கொடுத்தா போதுன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க நீங்க. பட் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அப்படின்னா ஹை காஸ்ட்லியா இருந்ததை அவங்க கடவுளுக்குன்னு கொடுத்தாங்களாம். பாருங்க. ஆமென். பைபிள் சொல்லுது, அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்துக்கென்று கெர்சோனியனான எஹியேல் கையில கொடுத்தார்கள். இது ரொம்ப ஆழமான சத்தியம். ஆமென். 8ஆம் வசனம் சொல்லுது, இவங்க கப்பார்ல பைபிள் சொல்லு எஹியேல் கையில கொடுத்தாங்க. எஹியேல் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். நீங்க மனப்பூர்வமா கொடுக்கும் போது உயிரோடு இருக்கிற தெய்வமே உங்கள் காணிக்கை அவர் கை நீட்டி வாங்குகிறார் அவர். ஆமென். அதான் அதனுடைய ஆழம். அந்த பைபிள் நமக்கு என்ன ஆழமா சொல்லி கொடுக்குது பாருங்க. யார் கையில் ரத்தினங்கள் விலையேற பெற்றது இருந்ததோ அவங்க எல்லாரும் மீந்து போனதெல்லாம் கொடுக்கலாம். இதை கூட போதும் விடு. கடவுள் நான் கேட்கிறாரா? ஆண்டு கேட்டாரா? அவர் தான் நமக்கு இது வாங்கி தோன்ற புத்தி. இதை யாரும் திருத்தவே முடியாது. சிலதெல்லாம் வாங்கி தின்றதுக்குன்னு இருப்பான் பாரு, அவன் கையை விட்டு 10 காசு செலவு பண்ண மாட்டான். யாருன்னா வாங்கி கொடுத்தா பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருப்பான். எங்கன்னா நம்ம எங்கன்னா வெளியே கூட போறோம்னு வச்சுங்களேன், இந்த ஸ்டிஞ்சி ஃபெலோஸ் இருக்காங்களா, இந்த கஞ்ச பீஸ்னாரிங்க, அவனுக்கு கூட போவே கூடாது. ஏன் சொல்லு? பாக்கெட்ல இருந்து துட்டை எடுக்கவே மாட்டான். அடுத்தவங்க வாங்கி கொடுத்தா மாங்காவையும் ஆமா அந்த அந்த கரும் ஜூஸையும் குடிச்சுன்னு வந்துனே இருப்பானே தவிர, சுண்டல் வாங்கி கொடுத்தா தின்னுட்டு லாஸ்ட்டாக வரும்போது இன்னும் இட்லி கடையை பார்த்துனே இருப்பான். அந்த இட்லி வாங்கி கொடுத்துட்டுன்னு வரணும். அவன் கூடலாம் நம்ம என்ன காலத்தை ஓட்டவே முடியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, யார் கையில் ரத்தினங்கள் ஹை குவாலிட்டி இருந்ததோ பெஸ்டா கடவுள் கொடுத்தாங்களாம். அத பைபிள் சொல்லுது எங்க போச்சுன்னு தெரியுமாங்க? கெர்சோனியனான எஹியேல் அப்படின்னா கடவுள் கையில நேரா போச்ச ஆஃபரிங். அப்போ நீங்கெல்லாம் தேவனுக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறீங்கன்னு பாருங்க. கொடுக்கிற விதத்தை தேவன் பார்க்கிறார். அந்த கொடுக்கிற விதம் கரெக்டா இருந்தா உங்களுக்கு ரிப்ளை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். அவர் உங்களுக்கு தாராளமா கொடுப்பார். அவர் நீங்க கொடுக்கிற விதம் தப்பா இருந்தா அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. நமக்கு கூட யாராவது ஒருத்தங்க ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மனப்பூர்வமா அவங்க கொடுக்கணும். இல்ல தலையெழுத்துன்னு கொடுக்க கூடாது, என்னடா இதுன்னு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாவே இருக்காது. வாங்குற அவன் ஆசீர்வாதமா இருப்பான், கொடுக்கிறவங்க ஆசீர்வாதமா இருக்க முடியாது. காரணம் என்னன்னாக்கா, அது அவளுடைய இருதயத்தின் நிலைப்பாடை பொறுத்தே. உங்க இருதயத்தில் நீங்க எப்படி இருக்கணும்னா, கடவுளுக்கு கொடுக்கும் போது மன நிறைவோடு கூட அதை கொடுக்கணும். நீங்க இந்த எஹியேலை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்ல போற எனக்கு செய்தியே, தேவன் உயிரோடு இருக்கிறார். எஹியேல். ஆமென். எஹியேல் என்ன அர்த்தம்? தேவன் உயிரோடு இருக்கிறார். மனப்பூர்வமா கொடுக்கும் போது உயிரோடு இருக்கிற தெய்வமே உங்க ஆஃபரிங்ஸ் எல்லாம் வாங்குறார் அவர். 1 நாளாகமம் 26:21 நம்ம வாசிக்க கேட்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 26:21. இந்த எஹியேலுடைய தலைமுறை பத்தி பைபிள் சொல்லுது பாருங்க. லதான். ஆமென். லதானின் குமாரர் எல்லாம் கெர்சோனியனான அவனுடைய குமாரர்கள் தலைமையான பிதாக்களா இருந்த எஹியேல். ரைட். அப்போ 21ஆம் வசனம் சொல்லுது லதான். அப்போ இந்த எஹியேலுடைய தகப்பனுடைய பெயர் என்ன சொல்லுங்க எல்லாருமே, சொல்லுங்க. லதான். சத்தமா சொல்லுங்க, கேட்கலவே இல்லை எனக்கு. லதான். இந்த லதான் என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? டு புட் இன் ஆர்டர் அப்படின்னா சரிப்படுத்துதல், ஒழுங்காக வைத்தல் என்ற அர்த்தம். நல்லா கேட்கணும். ஆமென். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா பார்க்க போறோம்.
இந்த லதானுடைய தகப்பனார் பெயர் வந்து கெர்சோன். ஆமென். ஏன்னா இவர் வந்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் இந்த எஹியேல் யார்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போ லேவிக்கு பிறந்த முதன் பிள்ளை கெர்சோன். இந்த கெர்சோனுடைய பிள்ளை லதான், லதானுடைய பிள்ளை எஹியேல். ஆமென். இப்ப நம்ம அப்படி சேர்த்து படிச்சுன்னு வச்சுங்களேன், லேவின் என்ன திரும்ப அர்த்தம்? இணைத்தல், தேவனோட நம்மை இணைத்துக் கொள்ளுதல் என்ற அர்த்தம். கெர்சோன் அப்படின்னா எக்ஸைல், அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் பயணம் பண்ணுதல். ஆமென். நகருதல், ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் நகருதல். லதான் அப்படின்னா டு புட் இன் ஆர்டர், அப்படின்னா ஒழுங்காக ஒழுங்குபடுத்துதல், சரி செய்தல் என்ற அர்த்தம். எஹியேல் என்றால் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த 4 பேரை நம்ம சேர்த்து ஒரு ஆர்டரா அப்படி சென்டென்ஸா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவனோடு கூட நம்ம இணைப்பது பலி. ஆமென். அந்த பலி நம்ம என்ன திரும்ப செய்யும்? பாவ வாழ்க்கையில் இருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போகும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை நம்மை ஒழுங்காக வாழ வைத்து உயிரோடு இருக்கிற தேவனோட நம்மை சேர்த்து விடும். ஆமென். உங்களுக்கு சென்டென்ஸ் புரியுதா? அப்போ எகியேலுடைய தகப்பனார் பெயர் என்ன? லதான். லதானுடைய தகப்பனார் பெயர் என்ன? கெர்சோன். கெர்சோனுடைய தகப்பனார் பெயர் என்ன? லேவி. லேவியோட பிள்ளை பெயர் என்ன? கெர்சோன். கெர்சோனுடைய பிள்ளை பேர் என்ன? லதான். லதானுடைய பிள்ளை பேர் என்ன? எஹியேல். ஆமென். சோ இந்த 4 பேரை சேர்த்து படிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது, ஒரு லைன் ஒன்று வருது. என்ன அப்படின்னாக்கா, தேவன் நம்ம என்ன செய்யற பலியின் மூலமா இணைத்துக் கொண்டு பாவ வாழ்க்கையில் இருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு போய் அவர் நம்மை ஒழுங்கு செய்து என்ன செய்யறார்னா, தேவன் உயிரோடு இருக்கிறாரே அவரோடு கூட நம்மை அவர் இணைக்கிறார் என்பதன் அதனுடைய ஆழமான பொருள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இதுதான் உண்மையான தேவனுக்கு சேவை செய்வதற்கு அது சமமாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அப்போ நல்ல ஆழமா கேட்கணும். இன்னொரு சத்தியத்தை சொல்ல போற உங்களுக்கு நீங்க புரியணும், கேட்கணும். நாலாமத்தின் பைபிள் சொல்றது, எண்ணாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இந்த கெர்சோனியருடைய வேலை என்னன்னு பார்த்தலாம். ஆமென். இந்த கெர்சோனியர்கள், இந்த எஹியேல் எங்கன்னு வந்திருக்கார் அப்படின்னா கெர்சோன் அப்படின்ற தலைமுறையில இருந்து வந்திருக்கிறார். லேவிக்கு மொத்தம் 3 பிள்ளைகள். சொல்ல முடியுமா பேர்? லேவியினுடைய பிள்ளைகள் 3 பேர்: கெர்சோன், கோஹாத், மெராரி. சொல்லுங்க எல்லாருமே, கெர்சோன், கோஹாத், மெராரி. ஆமென். சோ இந்த 3 பிள்ளைகள் இருந்து 3 விதமான கூட்டங்கள் பிரியுது. பிரைஸ் தி லார்ட். இவங்க 3 பேர் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் இவங்க பிள்ளைங்க தான் வேலை செய்வாங்க. இந்த கோஹாத்துல இருந்து வந்த அம்ராமின் பிள்ளை தான் ஆரோன். இந்த ஆரோன் என்ன செய்றார்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ரத்தத்தின் மூலமா சேவை செஞ்சு ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பிரதான ஆசாரியராய் அவர் இருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமென். சோ இந்த லேவி பிள்ளைக்கு 3 பிள்ளைகள், ஒன்னு கெர்சோன், கோஹாத், மெராரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. அப்போ இந்த கெர்சோனுடைய பிள்ளைங்களை பத்தி நம்ம பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன வேலை இருந்ததுன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. எண்ணாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். நம்ம 4:24 கேளுங்க. பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும். அப்ப கெர்சோனுடைய தலைமுறைக்கு ஒரு வேலை இருந்துட்டே இருக்கு. அவங்க சுமக்கிற வேலை என்ன சுமக்கிறாங்கன்னு பாருங்க. அவர்கள் வாசஸ்தலத்துக்கும், கேளுங்களேன், ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய ஸ்கிரீன்ஸ், ஆமென், கர்டைன்ஸ். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடுவது. நம்ம குட் ஃப்ரைடே சர்வீஸ் பார்த்தல. நம்ம போன வருஷம் குட் ஃப்ரைடே சர்வீஸ் எப்ப தெரியுமா வந்தது? தெரியாதுல்ல? ஏப்ரல் 7. ஏப்ரல் 7ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? ஏப்ரல் 7. ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்குதிரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்குதிரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்குதிரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலைக்கெடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள். கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகள் ஆகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரனும் சொல்லுகிறபடியே அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் என்ன செய்யுங்கள்? ஒப்புவியுங்கள். கெர்சோன் புத்திரர் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பணிவிடை இதுதான். அவர்களை விசாரிக்கும் வேலை யாருடையதுன்னா ஆரோனின் பிள்ளை இத்தாமார். ஆமென். இந்த கெர்சோன் இவங்க வேலை என்ன தெரியுமாங்க? இவங்க வேலையை
அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அந்த தூப பீடம், அந்த மேஜை, அப்பத்தின் மேஜை, அந்த குத்து விளக்கு, அந்த பலிபீடம், இதுக்கு மேல போத்துற துணிங்க இருக்குல்ல, அந்த துணிங்களை சுமந்துட்டு போற வேலை தான். இப்படி ஆழமா சொல்றேன் கேளு. அந்த துணி எதற்கடையிலமா இருக்குன்னா ரட்சிப்பு கடையிலமா இருக்கிறது, ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த கெர்சோனியருடைய வேலை என்ன தெரியுமாங்க? இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு சொல்றாரு, உங்க மேல எப்படி ரட்சிப்பின் வஸ்திரம் போத்தப்பட்டு இருக்கோ அதே போல நீங்களும் மத்தவங்க மேல அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்த வேண்டும். பாருங்க, இப்போ அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டி மேல அந்த நீல கலருடைய துணியை போத்தும் போது அதுக்குள்ள என்ன இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்குங்க. அப்போ நீங்க ஒருத்தங்க மேல ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்துறீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லாமே அவங்களுக்குள்ள வருதுன்னு அர்த்தங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த தூப பீடம், அந்த மேஜையின் அப்பம், அதோடு கூட அந்த குத்து விளக்கு, அந்த வெண்கல பீடம், அதுக்கப்புறம் அந்த பலிபீடம், எல்லாத்தையும் நீங்க அந்த ஜனங்களுக்குள்ள கொண்டு வருவதற்கு சமம் அது. ஆமென். இந்த வேலையை தான் யார் செஞ்ச தெரியுமா? இந்த கர்டைன்ஸ் எல்லாமே சுமந்துட்டு போற வேலை யாருடைய வேலை? கெர்சோனியர்கள் வேலை. இந்த கெர்சோனியர்கள் என்ன வேலை செஞ்ச தெரியுமா? கர்த்தருடைய ராஜ்யத்துல ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்துறவர்களா இருந்தார்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் ராஜ்யத்துல நீங்க சேவை செஞ்சீங்கன்னா உங்க காணிக்கை எங்க தெரியுமா போகும்? எஹேல் கையில போகும். எஹேல் என்பதற்கு நான் டைப்பாலஜி நேரலா சொல்றேன், உயிரோடு இருக்கிற அந்த தேவனுடைய கையிலே உங்க காணிக்கை வாங்குவார் அவன். நீங்க நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும் நீங்க. ஆமென். நீங்க ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்து போறவங்க இருக்க கூடாது. உங்க மேல எப்படி ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதோ அப்படி போல நீங்க மற்றவங்க மேல என்ன தெரியுமா செய்யணும்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்து கர்த்தர் உங்களுக்கு அந்த கடமை வச்சிருக்கிறார். அவங்க செஞ்ச வேலையை பாருங்க. சுமக்கிறவர்கள் கோகாத்தியர்கள். ஆமென். நல்லா கேட்கணும். சுமந்து வராங்களே கோகாத்தியர்கள். ஆனா அந்த நீல துணி இருக்குல்ல, அதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னா கெர்சோனியர்கள். அந்த கெர்சோன் அப்படினாலே எக்ஸைல், from moving from one place to another place. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் நகருதல் என்ற அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவன் என்னைக்கு ஒரு இடத்துல நிற்கவே முடியாதுங்க. கர்த்தர் அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதத்தினுடைய அளவுகளை அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அவர் ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு போய்கிட்டே இருப்பார். ஒரு நிலையில சொல்லுங்க எல்லாருமே ஆமென். அப்போ இவங்க வேலையை கர்டைன்ஸ் என்ன செய்யணும்? போத்தி விடணும். அதான் அவங்க வேலை. அப்போ அது ரட்சிப்புக்கு தான் அடையாளமா இருக்கு. அப்போ நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? அநேகர் மேல, உங்க வீட்டார் மேல, உங்க தெருவில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்க மேல எல்லாம் நீங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்த வேண்டும். இயேசு என்ற நாமத்தை நீங்கள் சொல்ல வேண்டுமே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏசாயா 61:10 நமக்கு இப்படி பைபிள் சொல்லுது பாருங்க, இன்னும் ஆழமா சொல்லுது. ஏசாயா 61:10 அந்த வஸ்திரத்தை பத்தி, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாளன் கல்யாண மாப்பிள்ளை எப்படி செய்யறாரு? மோந்திரம், பிரேஸ்லெட் அப்படின்னு போட்டுட்டு பிரம்மாண்டமா வந்து நிற்கிறார். மணவாட்டி கல்யாண பெண் என்ன செய்து? நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுவதற்கும் ஒப்பாக, ஆமென், அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நமக்கு உடுத்துகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் நல்லா கேளுங்களேன். ஒன்று ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் அவர் தராரு, இன்னொன்னு எர்த்லி பிளஸிங் கர்த்தர் நமக்கு தரார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிறார், பரலோக ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். இது ரெண்டுமே எங்க இருக்குன்னா ரட்சிப்பின் வஸ்திரத்துக்குள்ள இருக்கு. அந்த சேவை செய்யறவங்களை கடவுள் சொல்றாரு, உன்னுடைய காணிக்கைய எஹேலாகி நானே வாங்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க சேவை செய்யாம நீங்க உங்க வீட்டுக்கு மட்டுமே, உங்க மனைவி, பிள்ளைகள், புருஷன், இதுக்கு மட்டுமே நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆஃபரிங் அவர் வாங்க மாட்டாரு, பாஸ்டர் தான் வாங்குவார். டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல பாஸ்டர் நாங்க உங்க கையில தானே தரோம். ஆமா, என் கையில தான் தரேன், நான் வாங்குறேன். ஆனா ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு அதுக்கு. சேவை செய்யறவங்களுக்கு எப்போதுமே ஆஃபரிங் எங்க வாங்குவார்னா, அவர் வாங்கும் போது அவரும் கையை கூட சேர்த்து வாங்குவார். நீங்க ஒண்ணுமே செய்யாம நீங்க காணிக்க கொடுத்தவர் வாங்க மாட்டாருன்ற, உனக்கு காணிக்க கொடுக்க வைக்க பிரசங்கம் இருக்கு, உன்னை ஏமாத்தி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நீ கொடுக்கிற காணிக்க உனக்கு திரும்ப ஆசீர்வாதமா கையில வரணும்னா நீ தேவ ராஜ்யத்துல, தேவ சபையில ஏதாவது ஒன்று செய், மீதி உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் நீங்க ஒண்ணுமே செய்யாம, ஆமென், ஆனா பைபிள் சொல்லுதே அப்படின்ற ஒண்ணுல மட்டும் கொடுக்கிற,
நீங்க கொடுக்கும்போது ஒரு ரெவலேஷனோட, ஒரு வெளிப்பாடோட நீங்க கொடுக்கும்போது அதுல ஒரு தனி அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நீங்க எதை செஞ்சாலும் அதை உணர்ந்து உணர்வுபூர்வமாய் கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் கொடுக்கிறேன், இதை செஞ்சு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அதுல உங்களுக்கு விளைவுகளை தேவன் வைத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்துல நீங்க ஒண்ணுமே பண்ணாம ஒன்றும் செய்ய நடக்காது. பைபிள் சொல்ற அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு கொடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்ப கெர்சோனியனுடைய வேலை என்ன தெரியுமாங்க? வஸ்திரத்தை போர்த்துகிற வேலை. இன்னைக்கு உங்க வேலை என்ன தெரியுமா? இயேசுவாகிய அந்த ரட்சணத்தின் சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அநேகருக்கு போர்த்துகிற வேலை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். ஒருத்தன் கையில ஆண்டு செஞ்சார், 10 தாளந்து கர்த்தர் கொடுத்தார். ஆமாவா? ஆமென். அப்படின்னு என்னங்க நான் நினைக்கிறேன், 10 வஸ்திரத்தை கொடுத்தார் அவர். அந்த 10 வஸ்திரத்தை எப்படி மாத்தினா அதை 20 அவன் கன்வெர்ட் பண்ணான். அதை கொண்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிட்டே இருந்தார். நீங்க உங்க கையில் இருக்கிற வஸ்திரம் ராஜ வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், நீங்க நிறைய பேருக்கு போத்தவே இல்லையே. உங்க மேல மட்டும் இருக்கு, உங்க மேல ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு. ஆனா மற்றவங்களுக்கு என்ன தெரியுமா செய்யலன்னு, நீங்க போர்த்த வேண்டிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்த்தாமல் நீங்களே சரியான ரட்சிப்பின் வஸ்திரத்தை பயன்படுத்தாம, அப்போ அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த பொருட்கள் மேலெல்லாம் அவங்க அந்த துணியை போத்தும் போது மொத்தமாக சொல்லுது, அந்த ஆசரிப்பு கூடாது டேபர்னக்கல் கவர் பண்ணதே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்ன ஆயிடுதுன்னா, அப்போ உங்கள் மேலே அந்த வஸ்திரம் வரும்போது உங்களுக்குள்ள அந்த ஆசரிப்பு கூடாரமே வருது. இன்னைக்கு நம்ம அதை தானே செய்யணும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொன்னார் ஆண்டவர். என்ன சொல்லுவார்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஜனங்க மேல போத்து பிசாசு வரா, அவன் கண்களுக்கு மறைக்க ஒரே ஒரு வழிதான், இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் மட்டும்தான். உன் மேல ரட்சிப்பின் வஸ்திரம் இருப்பதாலே நீங்களும் நானும் தப்புவிக்கப்படுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தேவனை கனம் பண்ற ஒரே இடத்து தெரியுமாங்க? சண்டையான வேற எந்த வேலையும் வச்சுக்காம அவர் சமூகத்துல இருந்து நீ நிக்கிற பாரு, அதை நீங்க அவரை ஹானர் பண்றீங்க. எப்படி ஹானர் பண்றீங்கன்னா, என்னை ரட்சித்தீரே, எல்லா பாவ சாபத்திலிருந்தும் என்னை மீட்டெடுத்தீரே என்ற அந்த உன்னதமான சத்தியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. அதுதான் நீங்க சண்டே சர்வீஸ்க்கு வருவது அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த கடைசி நாட்களை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. நாம செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்யறதே இல்லை. நம்ம ஜஸ்ட் சிம்பிளி எப்படி தான் இருக்கிறோம், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களை போல ஒரு சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டு அதோட வீட்டுக்கு எழுந்து போய் தேவனுக்கும் அவங்களுக்கும் எந்த விதத்துல சம்பந்தம் இருக்கவே இருக்காது. அடி தடி சண்டை பிரச்சனை, வீட்டுல குழப்பம் போராட்டம்னு எல்லாம் சாத்தான மொத்த இருளும் வீட்டுல இருக்கு எல்லாமே. பிகாஸ் they are not connected with God. தேவனோட இணைப்பு இல்லைன்னா வீட்டுக்குள்ள என்னங்க இருக்கும்? சண்டை இருக்கும். பிசாசு சண்டையை மூட்டி விட்டுருவா, எரிச்சல் இருக்கும், வறுமை இருக்கும், வறட்சி இருக்கும், சாத்தானோட மொத்த ஆதிக்கமும் அங்க இருக்கும். தேவன் இல்லையே. ஆண்டவருக்கு வேலை செய்றீங்களா நீங்க எல்லாருமே? ஆண்டவருக்கு நம்ம வேலை செய்யணும். அப்பதான் பைபிள் சொல்லுது, உங்க ஆஃபரிங்க நான் வாங்குவேன்றார். நான் வாங்கணும்னா நீங்க வேலை செய்யணும்ன்றார். நீங்க வேலை செஞ்சு என் ராஜ்யத்தை கட்டி, ஒரு வீடு கட்டப்பட்டு இருக்குங்க. இப்போ இந்த பில்டிங் கூட இருக்கு, இது பாதியில நின்றுட்டா எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு வீடு பாதியில நிக்குது, நம்ம என்ன யோசிப்போம்? எப்படியாவது அந்த வீட்டை கட்டி முடிச்சுன்னு தான் யோசிப்போம். ஆண்டவர் தான் சொல்றாரு, என் ராஜ்யத்தை கட்டுங்கள் தான் சொல்லி இருக்கிறார். எனக்கு ஒவ்வொருத்தருக்கையிலும் செங்கல் இருக்கு, சிமெண்ட் இருக்கு. ஆனா செங்கலும் சிமெண்ட்டும் மழை பெஞ்சு கரைஞ்சி சிமெண்ட் கட்டி போய் அப்படியே உலர்ந்து போயிருக்கு. மறுபடியும் நீங்க எழுந்து நின்னாதான், ஜபமும் வேதவாசிப்பும் அவருடைய தரிசனத்தில் நீங்க நின்னாதான் கர்த்தர் மறுபடியும் உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுமா? செல்வந்தர்களா இருக்கணும், கொடீஸ்வரங்களா இருக்கணும், நல்லா இருக்கணும். பண விஷயத்துல நம்மால் பணத்தை விட்டா வேற ஒண்ணுமே தெரியவே பணம் 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 பணம்வான். ஆனா கடவுள் பணத்தை கொடுத்தாருன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த அறிவு அவனுக்கு இல்லவே இல்லை. சிலர்லாம் பணத்தை கையில கொடுத்து கூட எப்படி அதை கையாளணும்ன்ற அந்த புத்தி கூட கிடையாதுங்க நிறைய பேருக்கு. ஆனா பணம் வேணும்னு பணம் கொடுக்க மாட்டாரு ஆண்டவர். ஏன் கொடுக்க மாட்டார் சொல்லு? ஏன் கொடுக்க மாட்டாரு? அதை கையாளுற ஞானம் புத்தி இல்லை.
இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற 1 வயசு குழந்தை கையில கத்தி கொடுத்தா அது அறுத்துக்கும் அது. ஆனா 10 வயசு பையன் கையில கத்தி கொடுத்து என்ன செய்வோம்? இந்த வெங்காயத்தை கொஞ்சம் சீவி கொடுறான்னு சொல்லுவோம். ஏன் ஆண்டு சொல்ல கையில பணத்தை கொடுக்கல சொல்ல? உனக்கு தெரியாது. ஆனா நீ என்ன நினைச்சிருப்ப? என் பணம் எப்படி கொடுத்தா செலவு பண்ண எனக்கு தெரியாதா? இல்ல, பணத்தை கையாளுறதுக்கு ஒரு ஞானம் வேணும். ஐஸ்வர்யம் கையில நிக்கணும்னு அவர் சொல்றாரு. அநேகர் மேல ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்க போர்த்தணும்ன்றார் அவர். நீங்க போத்தாமே இருக்கிறீங்க. ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். பார்க்கலாம் பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம். இவங்க வேலைலாம் பாருங்க என்ன 23:1 இருந்து. தாவீது கிழவனும் தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார். ஆமென். சிலர்ல வயசாகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களை ராஜாவாக்கி விட்டுருவாங்க. ஹலோ, நீ தாண்டா எல்லாமே வீட்டை பார்த்துக்கணும். என்னது நீ தாண்டா வீட்டை பார்த்துக்கணும்? வீட்டை பார்த்துன்னு கொஞ்ச நாள் அவன் பார்ப்பான். நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் ஓரமா உட்காருப்பான்வான். நீ தாண்டா எல்லாமே, நீ தாண்டா எல்லாமே. அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மக்கு பையனா இருப்பான். ஆனா அவனுக்கு ஒண்ணு இல்லாதவன தூக்கி விட்டுருவாங்க, வீட்டில் கருத்துவான். ஆனா அது ஒண்ணுமே தெரியாது. ஆனா பைபிள் படிக்கிறீங்களா, கத்துக்கிறீங்களா எல்லாருமே? தாவீது கிழவனும் அப்படின்னா நான் நினைக்கிற பூரண வயசுனாலே நேத்து பார்த்தோம் 140 இல்ல, யோபுக்கு இருந்தது. யோபை பத்தி நேத்து பார்த்தோம். பூரண வயசு 140 இருந்திருக்குமோ? 140 வயசுல வச்சுப்போமே. தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் கிங் ஆக்குறார். இஸ்ரவேலின் எல்லா பிரபுக்களையும் ஆசாரியரும் லேவியரும் கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் எல்லாரும் என்ன பண்றாங்க? ஆமென். அவங்களுடைய இலக்கம் 31,000. அவர்களில் 24,000 பேர் விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் ஆமா கோயில்ல மணி அடிக்கிற வேலை. இப்ப டங் டங்னு அடிக்கிறாங்க பாத்தீங்களா, மணியக்காரர் வேலை அது. பிரைஸ் தி லார்ட். நம்ம எதை நினைச்சோம்? கோயில்ல மணி அடிக்கிறாங்க. மணி சும்மா அடிக்கல, கரெக்டா கையில 9 மணிக்கு அடிப்பாங்க, மதியம் 3 மணிக்கு அடிப்பாங்க. நம்ம ஊர்ல சாயங்காலம் 6 மணிக்கு அடிப்பாங்க. பார்த்து கோயில்ல அது ஏன் அடிக்கிறான்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மணி அடிச்சோன்னு 4 பேரை பார்த்துக்கிறீங்களா? எங்கேயோ இருப்பான் அப்படின்னா அது அவனுக்கும் ஏன் அடிக்கிறான்னு தெரியாது, இவனும் ஏன் பிதுக்கிறான்னு இவனுக்கும் தெரியாது. ஆக மொத்தத்தில் எல்லாருக்கும் ஒன்றும் தெரிய போறது இல்லை. ஆனா இங்க கோயில்ல மணி அடிச்சாங்க. காலையில 9 மணிக்கு அடிப்பாங்க. 9 மணி பெல் டங்குன்னு அடிக்கும் போது ஒரு ஆட்டை கட் பண்ணுவாங்க. சாயங்காலம் 3 மணிக்கு டங்குன்னு ஒரு பெல் அடிக்கும் போது சாயங்காலம் ஒரு ஆட்டை கட் பண்ணுவாங்க. காலை மாலை பலி செலுத்தினார்கள். அப்போ அந்த பெல்லு சத்தம் வரும்போது நமக்கு சொல்லணும், கிறிஸ்து எனக்காக பலியானார் என்ற அந்த ஃபெய்த் வரணும். அது தனி கிருபங்க. அவங்களுக்கே அவங்க முத்தம் கொடுத்துருக்கு. எனக்கெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து தான் பழக்கம். ஆனா சிலருக்கு தனி கிருப, அவங்களுக்கு அவங்க முத்தம் கொடுத்துக்குவாங்க. நாலாயிரம் பேர் இன்னைக்கு ஏன் சர்ச்சஸ்ல எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? கோயில் பிள்ளைன்னு ஒருத்தனை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? கோயில் பிள்ளைன்னு அவங்க பார்த்தீங்கன்னா கோயிலே தான் இருப்பாங்க. கோயிலுக்கு தான் திருடுவாங்க. இப்போ இருக்கிறவங்க வேற, அப்போ இருக்கிறவங்க வேற, இப்போ இருக்கிறவங்க வேற. இப்போ இருக்கிறவங்க கோயில் விட்டா கோயில் உண்டியை குடிச்சிட்றா. ஃபாதருக்கு வருது எல்லாமே அவன் எடுத்துன்னு போயிடறான் வீட்டுக்கு. நான் இது போய் சொல்லுவார்ல, பழைய காலத்து கதையை சொல்றேன் நான். அடுத்தது பரத். இதெல்லாம் யார் அப்பாயின்ட் பண்றா தெரியுமாங்க? தாவீது. எப்படி எவ்வளவு அழகா இருந்தாங்க அந்த அபிஷேகம் பார்த்தீங்களா? அந்த ஆவி ஸ்பிரிட் தான் குடும்பத்தை எப்படி நடத்தினார் தெரியுமாங்க? தாவீது ஸ்பிரிச்சுவல் ரொம்ப கவனமா இருந்தார். அவர் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார் அவர். அதனாலதான் இன்னைக்கும் தாவீதுடைய தலைமுறை ஆண்டுட்டே வருது. பிரைஸ் தி லார்ட். துதி செய்கிறதற்கு பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸ் 24 மணி துதிக்கணும். அவர்களை லேவின் குமாரராகிய பாத்தீங்கன்னா கெர்சோன், கோஹாத் என்பவர்களுடைய நல்ல ஞானமுள்ள ராஜா. ஆமென். பிரையாரிட்டி அங்க யார் தெரியுமா கொடுத்தார்? ராஜா பிரையாரிட்டி யாரு கொடுத்தாரு? ஊழியம் செய்யறவங்களுக்கு கொடுத்தார். உங்க வீடுகளில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுமாங்க? யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொல்லுங்க?
நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சொல்லுங்க? யாருக்கு? உனக்கு தான் தெரியுமே, நல்லா கத்துறவன் எகிர்றவன். ஆனா ஊழியம் செய்யறவன் பாரு அப்படின்னு அலட்சியம் பண்ணுவான். ஆனா அடுத்தது ஆண்டு ஒன்னு அலட்சியம் பண்ணுவார், தெரியல அவனை பண்ண என்ன பண்ண மாதிரி. பாருங்க கெர்சோன், பாருங்க அங்க வருது பாருங்க, கெர்சோன், கெர்சோனுடைய புள்ள லதான் வந்தாரா இங்க. அப்ப லதானுடைய வேலை என்ன தெரியுமா? ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செய்யறது, ஆசரிப்பு கூடாரத்தின் மேல வஸ்திரத்தை போத்துறது. இப்ப டெம்பிள் வந்துடுச்சு. டெம்பிள் வந்தோடனே இப்ப அவங்க வேலை என்ன தெரியுமா? கெர்சோன் வேலை கர்த்தரை பாடி துதி செய்யற வேலை, பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். இருந்தார்கள். 8ஆம் வசனம், லதானின் குமார் பாத்தீங்களா, எஹியேல் இங்க வந்தார். எஹியேல் பாத்தீனாக்கா இவர்கள் முந்தினவன் தலைமையா இருந்தான். இவள் முந்தினவன் யாத்துமா எஹியேல் தலைவனாய் இருந்தாராம். ஒரு அழில சொல்லுங்க எல்லாருமே ஆமென். தேவ ராஜ்யத்தில் நீங்க பணி செய்யும் போது உங்க கையில் எஹியேல் காணிக்க வாங்குறார். பிரைஸ் தி லார்ட். இந்த எஹியேலுடைய பிளஸிங் சொல்லி நான் முடிக்க போறேன். 1 நாளாகமம் 26 22 பாருங்களேன். எஹியேலின் குமாரர், எஹியேலின் குமாரர், எஹியேலுடைய பிள்ளைங்க. நம்பர் 1 ஜெதாம், நம்பர் 2 ஜோயல். சொல்லுங்க எல்லாமே ஜெதாம். சத்தமா ஜெதாம், சத்தமா போதா ஜெதாம். நீங்க சொல்லும் போது இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஜெதாம். நம்பர் 2 ஜோயல். அப்ப எஹியேலுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆமென். எஹியேல் என்ன ஆவிக்குரிய அர்த்தம்? தேவன் உயிரோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவர் 2 விதமான ஆசீர்வாதங்களை ஊழியம் செய்யறவங்களுக்கு நல்லா கேளுங்க. இப்ப நம்ம ஆஃபரிங் தரோம். இப்ப நான் சேவை செய்யறேன், நீங்க கொடுக்கிற ஒரு பங்குல எடுத்து நான் கர்த்தருக்குன்னு கொடுக்கிறேன். நான் கொடுக்கிறேன், அவர் வாங்குறாரு, அவர் என்னை திரும்ப ஆசீர்வதிக்கணும்ல, அவர் என்னை திரும்ப கடவுள் ஆசீர்வதிக்கணும்ல. அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் டைப்பாலஜியா சொல்றேன் பாரு, ஆழமா கேளுங்க. எஹேலுடைய ரிப்ளை எப்படியா இருக்குன்னா ஜெதாம் ஜோயல். இந்த ஜெதாம் என்ற வார்த்தைக்கு பொருள் ஆலிவ். ஆமென். ஒலிவ மரம் என்ற அர்த்தம். ஆமென். இந்த ஒலிவ மரம் பைபிள் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லுதுன்னா சமாதானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுது. 1. 2வது லாங் லைஃப். பாருங்களேன், நீங்க கர்த்தருக்கு சேவை செஞ்சுட்டு நீங்க காணிக்க ஆஃபரிங் கொடுக்கும் போது அதை அவர் வாங்கிட்டு திரும்ப உனக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? தம்முடைய சமாதானத்தை உனக்கு தருகிறார். ஆமென். 2வது நீடித்த ஆயுசு நாட்களை கர்த்தர் தருகிறார். தேவன் நோவா காலத்துல மொத்த பூமி அழிக்கும் போது கடைசியில புறா என்ன தெரியுமா கொண்டு வந்தது? ஒலிவ மரத்தினுடைய இலையை தான் அது கொண்டு வந்தது, வேற ஒன்னும் கொண்டு வரல. அப்படின்னா பூமியில் இருக்கிற எல்லா மரம் அழிஞ்சு போச்சு. ஆனா ஒரு மரம் மட்டும் அழியவே இல்லை. தேவன் நமக்கு என்ன திரும்ப சொல்ல வராரு? எனக்கு சேவை செஞ்சு நீ காணிக்க கொடுக்கும் போது நான் வாங்கி திரும்ப உனக்கு தரும்போது என் சமாதானத்தை தரேன். 2வது உனக்கு நான் தீர்காயுஷ தரேன்றார் அவர். உன்னை அழிக்க யாராலையும் முடியவே முடியாது. உன்னை அழிக்க மரம் அழிஞ்சு போவானே தவிர, ஆனா நீ எப்போதுமே நிலைச்சு நிற்ப நீ. ஆமென். அடுத்தது இந்த ஒலிவ மரத்தினுடைய சாரா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா பிரைட்னஸ், பிரகாசம். அந்த இடத்துல இருள் இருக்கவே இருக்காது என்றார். ஆமென். இந்த உலகத்தினுடைய இருள் ஒரு நாள் உன்னை மேற்கொள்ளவே முடியவே முடியாது என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். சோ நீங்க அவருக்கு சேவை செஞ்சு அவருக்கு நீங்க காணிக்க கொடுக்கும் போது அவர் உங்களுக்கு திரும்ப முதல்ல கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆலிவ், ஒலிவ மரம். அதான் தாவீது சொல்ற 52 சங்கீதத்துல, நானோ பச்சையான ஒலிவ மரத்தை போல கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருப்பேன், எதுவுமே அசைக்க முடியாது என்றார். ஆமென். உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைங்க நல்லா செழிச்சிருக்கணும், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க கர்த்தருக்கு சேவை செய்யணுங்க. நீங்க கர்த்தருக்கு சேவை செஞ்சு காணிக்க கொடுக்கும் போது அவர் ஆசீர்வதிக்கும் போது அவர் சொல்றாரு, உன் பிள்ளைங்க பந்திய சுற்றிலும் இருப்பார்கள். ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ஆமென். உலக ரீதியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2வது அவர் சொல்றாரு ஜோயல் அப்படின்னு சொல்றார். 2வது பிள்ளை பேர் ஜோயல். ஜோயல்னாலே கர்த்தரே தேவன் என்ற அர்த்தம். 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா தராரு? உன் சந்ததிக்கும் உனக்கும் நானே தெய்வமாய் இருப்பேன். நல்லா கேட்கணும், உனக்கும் சந்ததிக்கும் நானே தெய்வமாய் இருப்பேன். பாருங்க ஐசையா 25:8 பாருங்க இப்படி சொல்லுது. ஐசையா 25:8,
அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகி தேவன் பாத்தீங்களா, இவர் வரும்போது நல்ல இரண்டாவது ஆசீர்வாதம் தராரு. உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைப்பாரு, உன் நிந்தைய பூமியில் இராதபடிக்கு முற்று நீக்குவார். கர்த்தரே இதை சொன்னாராம். அவர் கர்த்தரே தேவன். அவர் என்ன சொல்ல வராரு? உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் குடும்பத்து மேல இருக்கிற நிந்தைய கூட நான் எடுப்பேன் சொல்லுகிறார். ஒரு சில அவமானம், ஒரு சில கெட்ட பெயர் உன் குடும்பத்து மேல இருக்கு, அதையெல்லாம் நான் எடுப்பேன். எப்படி எப்ப தெரியுமா? நீ எனக்கு சேவை செஞ்சு காணிக்க கொடுக்கும் போது, நான் அதை வாங்கும் போது உனக்கு இந்த ஆசீர்வாதம். உங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க வீணா விதைக்கவே கடவுள் வாங்கணும்னு நினைங்க. இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் யார் கையில போச்சுன்னா எஹேல் கையில போச்சு. எஹேல் என்ன அர்த்தம்? தேவன் உயிரோடு இருக்கிறார். He is alive. God is alive. தேவன் உயிரோடு இருக்கிறார். இங்க பைபிள் சொல்லுது மரணத்தை ஜெயமாக சொன்னல மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறேன். அவரே உங்க ஆஃபரிங்க வாங்குவார் அவர். இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு முடிச்ச 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, ரெஹொபெயாம் எரொபெயாம் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ரெஹொபெயாம் யாரோட பிள்ளைன்னு கேட்டாக்கா சாலமோனுடைய பிள்ளை ரெஹொபெயாம். ஆமென். இந்த எரொபெயாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலைக்காரன், சாலமோனுடைய காலத்துல ஒரு வேலைக்காரனுடைய பிள்ளை. ஆனாலும் கர்த்தர் இவன் எப்படி மாத்துறான்னா, இஸ்ரவேல் கோத்திரம் 10 கோத்திரங்களுக்கு இந்த எரொபெயாமை கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார். ஆமென். கர்த்தரே தேவன் சொல்றோம் நம்ம 2வது ஆசீர்வாதம். அதுல இன்னொரு பங்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக நீங்கள் பலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆமென். ரெகொபெயாம் சொல்றார், நீங்கள் ஏராளமான கூட்டம், எரொபெயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே அப்படின்னு எரொபெயாம் என்ன செய்யறார்னா, பொன் கன்று குட்டிகளை உண்டாக்கி தவறான ஆராதனைக்கு நேராக அவர் ஜனங்களை நடத்துகிறார். 9ஆம் வசனம், நீங்கள் ஆரோனின் குமாரராகி கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரும் தள்ளிவிட்டு மற்ற ஜனங்களைப் போல உங்களுக்குன்னு சொந்த ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையா? தெய்வம் அல்லாதவர்களுக்கு இளங்கால 7 ஆட்டுக்கடா இவைகளினால் உங்களுக்கு தகன பலி செலுத்துகிறீர்கள். எங்களுக்கோ கர்த்தரே தேவன். ரெஹொபெயாம் சொல்றார், எங்களுக்கோ சொல்லுங்க கர்த்தரே தேவன். நல்ல 2வது ஆசீர்வாதம் என்ன? எஹியேலுடைய 2வது ஆசீர்வாதம் கர்த்தரே தேவன். ஜோயல் இப்போ சொல்றார் பாருங்க, நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கேளுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரர்கள். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கர்த்தர் கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் ராஜாக்களாக ஆசாரியர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆகவே தேவ ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க காணிக்கை எல்லாம் யார் கையில போனா? எஹியேல் கையில போணும். ஆமென். உயிரோடு இருக்கிற அவர் கைகளில் உங்கள் காணிக்கைகள் தவழ வேண்டும். பணிவிட செய்கிறவர்கள் லேவியருமாமே. என்ன ஆழமா சந்தோஷமா சொல்றாரு பாருங்க. இவங்க காலையிலும் மாலையிலும் என்ன தெரியுமா செய்யணும்? பரிசுத்த அந்த சமூக தப்புகளை அடக்கி குத்து விளக்கெல்லாம் ஏற்றி செய்யணும். இதோ தேவன் எங்கள் சேனாபதியார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இந்த கர்த்தரே தேவன் உங்க கூட எப்படி தெரியுமா இருப்பாரு? முதல் ஆசீர்வாதம் சமாதானம்னு சொன்னாரு. 2வது ஆசீர்வாதம் உன் யுத்தத்தை கர்த்தர் ஜெயமா முடிப்பார் அவர். இந்த உலகத்துல நீங்க சந்திக்கிற எல்லா யுத்தங்களும் அது உங்களுடையதல்ல. எந்த பிரச்சனையும் அது உன்னுடையதல்ல. இந்த பிரச்சனை என்னுடையது. ஏன் தெரியுமா ஆண்டவர் சொன்னார், நீ பழி வாங்காத, நான் பழி வாங்கினேன் தெரியுமா சொன்னாரு. பழி வாங்குதல் எனக்குரியது. ஏன் அப்படி சொன்னார்னா, நீ சும்மா இரு, என் சமூகத்துல எனக்கு செய்ய வேண்டிய சேவை செய், எனக்கு நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய், நான் உனக்காக எழுந்தருளி யுத்தம் பண்ணுவேன். நம்ம ஏங்க சண்டை போன? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணட்டுமே. ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே தேவன். 2வது பிளஸிங் அவர் சொல்றாருங்க, ஜோயல். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, உங்களுக்கு விரோதமாக பூரிகைகளை பெருந்தொனியாய் முழக்குகிற ஆசாரியர்கள். இப்ப பெருந்தொனியை முழக்கிறோம் பாருங்க, கர்த்தரே தேவன் என்று. நீங்கள் அப்படிப்பட்ட ஆசாரியர் நிக்கணுங்க. ஆசாரிய ஊழியம் செய்வீங்களா? பெருந்தொனியை முழக்குவீர்களா? கர்த்தரே தேவன் சொல்லுவீங்களா? எழுந்தருளுகிற ஆண்டவருக்காக. இஸ்ரவேல் புத்திரரே, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதீர்கள், செய்தால் உங்களுக்கு. ஆமாங்க, இப்ப சொல்றாங்க, உங்களுக்கு எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணா அது சத்துருக்கு வாய்க்கவே வாய்க்காது, அவன் வெட்கப்பட்டு போவான். ஆமென். எரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடை சுற்று போக பண்ணினான். சாத்தா வேலை அப்படிதான், முதுகுக்கு பின்னாடி நின்று வேலை செஞ்சுட்டே இருப்பானே தவிர முன்னாடி வந்து நிக்க அவனால முடியவே. ஃபார் எக்ஸாம்பிள்,
என்னை பத்தி யாருன்னா உங்ககிட்ட வந்து குறை பேசுறான்னு வச்சுங்களேன், என்னை பத்தி உங்க வீடுகளில் உங்ககிட்ட வந்து குறை பேசுறாங்க, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது யெரொபெயாமின் ஆவி. ஆமென். யெரொபெயாம் தாங்க பின்னாடி பேசுவான். ஏன்னா முன்னாடி பேசுறேன்னா நான் நியாயம் பேசுவேன், நீ ஓடுவ பாரு. ஆமா தானங்க? சோ பர்சன் கிட்ட நீங்க பேசி பாருங்க, எப்பவுமே சாத்தான் ஓடிடுவான். அதனால தான் அவன் என்ன பண்ணுவான்னா இருக்கிற எல்லாரையும் நோண்டி விட்டுருவான். ஆனா கத்த ஜெயம் கொடுப்பான். அவர் யெரொபெயாம் என்ன பண்றனா யூதர்களுக்கு அந்த யூதாவுக்கு விரோதம் பின்னாடி வைக்கிறாரு. 14ஆம் வசனம், யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் சடுதியா முன்னாடி பின்னாடி சண்டை நடந்துனுக்குது, குழப்பமாயிடுச்சு ஜனங்களுக்கு. நல்லா கேளுங்க, ஒன்னும் பண்ணலைங்க. முன்னாடியும் பிரச்சனை பின்னாடியும் பிரச்சனை. இப்ப முன்னாடியும் பார்க்க முடியுது பின்னாடியும் பார்க்க முடியுது. கர்த்தரை பார்த்தாங்க நேரா. உன் சூழ்நிலை கூட சில நேரம் அப்படி வருது. முன்னாலையும் பெரிய போராட்டமா இருக்கு, பின்னாடி திரும்பினாலும் பெரிய போராட்டம். ஒன்னும் தெரியல. நீங்க அவரை பாருங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆசாரியர்கள் பூரிகைகளை முழக்கினார்கள், யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமின் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடிச்சார். அவர் அடிலே சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது ஆசீர்வாதம் தராருங்க அவரு. கர்த்தரே தேவன் நினைத்திருந்த அர்த்தம், உனக்காக எழுந்தருளி அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் நீங்க காணிக்க கொடுத்த இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. தேவன் அவர்களை இவர்கள் கையில் உன் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர் காணிக்க கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிற நீ ஏதோ சும்மா ஏதோ தசமம் கொடுக்குற பாச ஜோம் பண்ணணும், அதுல வெளிப்பாடு இருக்கு. உன் தசமம் காணிக்க எகியல் வாங்குறார். ஆனா எகியல் வாங்குறாருன்னா நீ கர்த்தருக்கு சேவை செய்யணும். அப்போ உனக்கு அவர் ரிப்ளை பண்ணுவார்ல. விதைக்கிற உனக்கு அறுவடை என்னவா தெரியுமா இருக்கும்? ஒன்னு அபிஷேகமா இருக்கும், ஒளிவ மரமா இருக்கும். ரெண்டாவது அவரே உனக்கு தெய்வமா இருந்து உனக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவர் செய்வாருங்க. அவர் எகியேல் சொல்லுங்களா, எகியேல் சொல்லுங்க. எகியேல் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பரே, யோபு சொன்னார்ல, உயிரோடு என் மீட்பரே. யோபு சொல்றாருங்க, உயிரோடு இருப்பவாரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. அடுத்து சொல்றார், எப்போது வருவீரையா என் உள்ளம் என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உயிரோடு இருக்கிறாரு. உங்க காணிக்கை வாங்குறவரு உயிரோடு இருக்கிறாரு. அவர் எப்படி ரிப்ளை பண்றாருன்னா ஒளிய மரத்தை தராரு. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும். இன்னொன்னு சொல்லிட்டு அந்த ஒளிவ மரத்தை அசைக்கவே முடியாது. இன்னொன்னு அந்த ஒளிவ மரத்துல என்ன வந்துட்டே இருக்கும் பாருங்க. அது இந்த பரலோக தேவனுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம். அந்த ஒளிவ மரத்தினுடைய என்ன இன்னைக்கு உங்க தலைமையில எண்ணெய் வச்சு அனுப்புவார் அவர். இரண்டாவது அவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கு உனக்கும் நானே தேவனாய் இருப்பேன். உன் சந்ததியை சேர்த்து பிளஸ் பண்றார் அவர். So don't give offering with stingy mind. Amen. பிஸ்னாரித்தனமா என்ன செய்யக்கூடாது? காணிக்கைய உங்க வருமானங்கள்ல நீங்க எப்போதுமே ஒரு பங்கை விதைச்சிட்டே இருக்கணுங்க. கொடுக்கும் போது எப்படி தெரியுமா கொடுக்கணும்? கர்த்தருக்கு கூட எக்ஸ்ட்ரா கூட அப்படி கொடுக்கணுங்க ஆண்டவருக்கு. அது தேவன் பார்க்கிறார். அவர் ஒரு வீட்டுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 30,000 வருமானம் வருதுன்னா நம்ம என்னங்க செய்யணும்? உங்களுக்கு தெரியலன்றதுக்காக சொல்றேன், 30,000 எவ்வளவு கொடுக்கணும் அப்படி சொல். அது ஓல்டு டெஸ்டமெண்ட்டுங்க. பைபிள் புதிய ஏற்பாட்டில் சொல்லுது, மனரம்யமா கொடுத்தாங்க எல்லாருமே. அள்ளி வீசினா கொடுத்தாரு. 3,000 கொடுக்கல, 5,000 6,000 கொடுத்தாங்க. கொடு முத கடை தேவ ராஜ்யத்துக்கு கூட, அப்புறம் மீதி பார்த்துக்கலாம் உடனே. அங்க பைபிள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அவர்களுக்கு ஒரு நன்மை குறைவில்லையா, எல்லாருக்கும் எல்லாமே இருந்துதான் பாருங்க. ஆமென். உங்க கையிலும் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நானே வாங்குறேன், உன்னை நான் பிளஸ் பண்றேன். எஹேல் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிக்கலாம் ஒரு நிமிஷம். லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.